இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் 15ஆம் ஆண்டு பொதுக்கால வழிபாட்டிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லித் தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, விதைப்பவர் ஓமையை நம்முடைய வாழ்க்கையோடு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அதாவது இன்றைய நற்செய்தி வாழ்த்தொலியாக இறை வார்த்தை என்பது விதையாகவும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவராகவும் தரப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விதையும் விதைப்பவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்லுகிறார், விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடாமல் என்னுடைய வார்த்தை திரும்பி வருவது இல்லை என்று சொல்லுகிறார். விதைப்பவனுக்கு விதையையும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த விதைப்பவனுக்கு என்ன விதையை அவர் தருகிறார் என்று சற்று யோசிக்கிற பொழுது, நெற்மணிகளை வாங்கி கொண்டு வருகிறோம். வாங்கி கொண்டு வருகிற அந்த நெற்மணிகளை நாம் நிலத்தில் அவற்றை பயிரிடுவதற்காக நாற்றங்காலிட்டு அதில் இடுகிறோம். அந்த நாற்றங்காலிலிருந்து அந்த பயிரானது அந்த விதையிலிருந்து பயிரானது முளைந்து எழுகிறது. அவற்றை நாம் பிடுங்கி வேறொரு நிலத்திலே அவற்றை நடுகிறோம். ஒரே ஒரு நெற்மணியிலிருந்து விதைக்கப்பட்ட அந்த பயிரானது ஒரே ஒரு நெற்மணிகளை தான் விளைச்சலாய் தருமா என்றால் இல்லை. ஒரு நெற்மணியிலிருந்து வருகிற அந்த பயிரானது பலதரப்பட்ட நெற்மணிகளை தரும். அதுபோல கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட அந்த நல்ல விதைகள் பலருக்கு பயன் தரக்கூடியதாக அமைகிறதா? ஒன்று. என்னுடைய இதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது தவறான விதத்திலே பலருக்கு தவறான பாதையில் சென்றடைகிறதா? இதுதான். இந்த இரண்டை தான் ஆண்டவர் கேட்கிறார். அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அங்க விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்றால் என்ன? ஏற்கனவே ஆண்டவர் தன்னுடைய விதையை ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் போட்டுவிட்டார். விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். நாம் பிறக்கிற பொழுதே கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம் என்று அனைத்தும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். ஆக நான் கடவுளை முழுவதுமாய் அறிந்து கொண்டு, அவருடைய திருவுளத்தை அறிந்து கொண்டு, அவர் எனக்கென வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அறிந்து கொண்டு, நான் இந்த உலகத்திலே பலருக்கு பலன் தரக்கூடியதாக நான் வாழ்கிறேனா? அல்லது என்னுடைய வாழ்க்கை பலருக்கு வேறொரு மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நான் இட்டு செல்கிறேனா? இதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே தான் முதலாவது, வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள், பாறையோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இந்த இருவருமே பலன் தருவது இல்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுளை அறிந்து கொள்கிறார்கள், கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறார்கள், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் சற்று அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு துன்பங்கள் வருகிற பொழுது அவர்கள் கடவுளை விட்டு விலகி செல்கிறார்கள். மூன்றாவதான ஒரு நபர் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, முட்செடிகளுக்கு விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள். இது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மற்றவங்களை எனக்கு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் 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 சொல்லிட்டு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாமல் எதுவுமே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதனை அதை குறிப்பிட்டு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி சரியான பாதையில் செல்லாமல் தவறான பாதையில் சென்று, அறியாமையினால் தவறான பாதையில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிற ஒரு நிலையானவர்களை முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள், அவர்கள் தானாகவே விழுந்தார்கள் என்று சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை.
இயேசுவில் பிரியமானவர்களே, வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா, அல்லது பாறையோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோமா, அல்லது அனைத்தும் எனக்கு தெரியும் என்று அறியாமையினால் சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த 3 நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வது நிலை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் கடவுளையும் கடவுளுடைய திருவுளத்தையும் அறிந்து கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையையும் அறிந்து கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அனைத்து அனுபவங்களையும் அறிந்து கொண்டார்கள். கடவுளுடைய திருவுளம் எதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் நடைபெறுவது இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். எனக்கு கடவுள் ஒரு துன்பத்தை தருகிறார் என்றால் அதிலிருந்து எனக்கு ஒரு சில படிப்பினைகளை தருகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இத்தகைய ஒரு மனநிலை நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 3 நிலையில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தி என்று பார்க்கிற பொழுது இன்றைய 2ஆம் வாசகம். இந்த 2ஆம் வாசகத்துல படைப்புக்கள் அனைத்தையுமே ஆண்டவர் சரியான பாதையில் தான் கொண்டு செல்கிறார். ஆனால் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்களாய் இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள், பாறை நிலத்தில் விழுந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், முற்செடிகளுக்கு இடையே தானே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள், இவர்கள் தானாக செய்த ஒரு செயல்கள் என்பதை கோடிட்டு காட்டுகிறது இந்த 2ஆம் வாசகம். அவர்கள் எப்படி மாற வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே கடவுள் படைக்கிற பொழுது எல்லாவற்றையும் சரியானவையாகத்தான் படைத்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொன்றும் கடவுள் நமக்கு தருகிற ஒரு அனுபவம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தின் வழியாக தருகிற படிப்பினைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த படிப்பினையின் வழியாக கடவுள் மீது இன்னும் நெருக்கமாக ஒரு உறவு நிலை கொண்டு வாழ வேண்டும். அந்த நெருக்கமான உறவு நிலை கொண்டு வாழுகிற பொழுது கடவுள் மேல் அன்பு, கடவுள் மேல் பக்தி, கடவுள் மேல் விசுவாசம் கொண்டு நம்மால் வாழ முடியும். அப்படி வாழுகிற பொழுது நாமும் நல்ல நிலமாக மாற முடியும். நல்ல நிலமாக வாழ கடவுளுடைய அருளும் ஆசிரும் தொடர்ந்து கேட்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆக இன்றைய முதல் வாசகம், இந்த 2ஆம் வாசகம், இந்த நற்செய்தி வாசகம், இந்த நற்செய்தி வாழ்த்தொலி 3ம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி இன்றைய பதிலுரை பாடல். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுக்கின்றன. விளைச்சலை கொடுக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.